வணக்கம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி வக்ரகதிக்கு மாறுவதன் காரணமாக இனிமேல் உங்களுக்கு பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில், மேலும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு 2024 ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் சுமார் 4½ மாத காலகட்டங்கள் வரை சனி வக்ரநிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு காரணமாக என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் சனிபகவான். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சனிபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது. ஏனெனில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும்போது இது பாதசனி காலகட்டமாகிறது. ஆனால் ஜென்மசனி அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த 2ஆம் இடத்தின் சஞ்சார நிலை கருத முடியாது. ஏனென்றால் பாதசனி முடிவடைவதற்கு இன்னும் சில காலங்களே உள்ள இந்த காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை சனிபகவானுடைய சஞ்சார அமைப்பு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் சனிபகவான் வக்ரம் பெறுவதாலும் பெரிய அளவிற்கு சிக்கல்களை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை. இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான அதிரடியான மாறுதல்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் ராசியின் அதிபதியான ராசிநாதனான சனிபகவான் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்தவர், நடுநிலைதவராதவர், கர்மகாரகன், நீதிகாரகன், நாயஸ்தராக செயல்படக்கூடியவர். அவர் நீங்கள் செய்கின்ற பாவபுண்ணியங்களுக்கு துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில்தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பார். இப்படிப்பட்ட சனி கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் தன்னிகரற்ற செயல்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சனிபகவான் இந்த காலகட்டத்தில் வக்ரம் பெறுவது சாதகமான சூழ்நிலையாக கருதப்படுகிறது. ஏனெனில் ஒரு சுபகிரகம் வக்ரம் பெற்றால் அது அசுபபலன்களை கொடுக்கும். ஒரு பாவகிரகம் வக்ரம் பெற்றால் அது சுகப்பலன்களை மட்டுமே வாரி வழங்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். இதற்கு இணங்கி பார்க்கின்றபோது சனிபகவான் இயற்கையிலேயே பாவகிரகம். இந்த பாவகிரகமான சனி வக்ரம் அடையும் காலகட்டங்களில் கண்டிப்பாக சுபபலன்களை மட்டுமே வாரி வழங்குவார். இதுவரையில் பாதசனியின் தாக்கத்தால் நீங்கள் எவ்வளவு கஷ்டங்களை, சிரமங்களை, சிக்கல்களை அனுபவித்து நொந்து நூலாய் போய்கொண்டிருக்கிறீர்களோ அதற்கெல்லாம் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறது. இதுவரையில் பாதசனியின் தாக்கத்தால் நீங்கள் இழந்தவைகள் அனைத்தையும் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் திரும்ப பெறுவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் அதற்கும் மேலான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சனிபகவான் அள்ளிக் கொடுக்கிறார். 7.5 சனியின் பாதசனி காலகட்டமான இந்த காலகட்டத்தில் சனி தன்னுடைய சஞ்சார காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார். அதாவது 30 மாதங்களில் சுமார் 21 மாதங்கள் அவருடைய பயணகாலகட்டத்தை முடித்துவிட்டார். எனவே சனியின் பாதசனி பாதிப்புகளின் வீரியம் குறைந்து தாக்கங்கள் மறையும் என்பது மட்டுமில்லாமல் அவர் வக்ரம் பெறக்கூடிய இந்த 4½ மாத காலகட்டங்களில் அற்புதமான அருமையான எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபநிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. மனகலக்கங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது. ஆனால் விரய செலவுகள் அதிகரிக்கலாம் என்றாலும் கூட அந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்களையும் உங்களுக்கு சனிபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவே நீங்கள் விரய செலவுகளை நல்லபல முதலீடுகளுக்கு உபயோகப்படுத்துவதில் திட்டமிடும்போது உங்களுடைய முயற்சி பெருமளவில் வெற்றி பெற்று ஆதாயங்கள் பெருகும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள், அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று முடிவு எடுப்பதிலிருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகி தெள்ளத்தெளிவான தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு சனி அள்ளிக் கொடுக்கிறார். கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் கைவிட்டுச் சென்றுவிடுமோ என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிந்து அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் வக்ரகதியிலுள்ள சனிபகவானால் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் போன்றவற்றிற்கு நாயகனாக உள்ள சனிவக்ரம் பெறுவதால் வியாபாரத்துறை, தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. உங்களுடைய வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது.
பணமழை பொழியக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுத்த முயற்சி செய்யக்கூடிய திட்டங்களை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக பலமாக உண்டு என்பதை வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனிபகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றார். வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனிபகவான் தன்னுடைய சிறப்பு பார்வைகளால் மிகவும் பலமாக ராசிக்கு 4, 8, 13 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் சனி பார்க்கின் பார்க்கும் இடம் பாழாகுமென்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி வக்ரகதியில் இருப்பதால் அவர் இயற்கைத்தன்மை மாறுபட்டு சுபத்தன்மையோடு இருப்பதால் அவருடைய பார்வைகளும் சுபத்தன்மையோடு இருக்கிறது. எனவே அவர் பார்க்கக்கூடிய பார்வைகளாலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் கிடைக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானம், 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம், லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடம் போன்றவற்றை சனிபகவான் வலுவாக பார்வையிடுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி எளிதாக கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு. ஏனெனில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் பார்வையால் சனிபகவான் சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் நல்லபல முன்னேற்ற யோகங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பலமாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் சனி தன்னுடைய சப்தம பார்வையால் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகி திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் தோஷங்களும் கண்டிப்பாக நீங்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் அவை சிறப்பாக நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. ஜென்மசனியின் பாதிப்பு எப்படி இருந்ததோ அதுபோன்ற நிலை இனி உங்களுக்கு இல்லை என்பதை சனி உறுதி செய்கிறார். அஷ்டம பாதிப்புகள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. இவற்றிற்கெல்லாம் மேலாக சனிபகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் தொழில்ஸ்தான பார்வையால் லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். 10ஆம் இடத்தின் பார்வையாக லாபஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். எந்த தொழில் ரீதியான முயற்சிகளையும் திட்டமிட்டு சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களும் முன்னேற்றங்களும் வலுவாக பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனிபகவான் எடுத்துக்காட்டுகிறார். எனவேதான் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணமழை பொழியும் காலகட்டமாக கருதப்படுகிறது. இவ்வாறாக சனிபகவானால் உருவாகக்கூடிய நல்லபல யோகங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை பெற முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை துணிந்து செய்யலாம். இதுபோன்ற முதலீடுகளால் உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். ஆக சனிபகவானுடைய பார்வை சுகஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பதிவதால் திருமண வயதிலுள்ள ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமணம் நடந்தேறும். காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடும். கடைசி நேரத்தில் நிலுவையாகவும் இழுபறியாகவும் சந்தித்து வந்த பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த சனிவக்ர காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முறையில் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை குவிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். இந்த காலகட்டத்தில் சனிவக்ரம் பெற்றிருப்பதன் காரணமாக திருமணமாகி நீண்ட காலங்களாக குழந்தை இல்லையே என்று வருந்திக்கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசி மகரம் லக்னம் தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. சனி வக்கிரம் பெறுவதற்கு முன்பு இருந்து வந்த பண நெருக்கடிகள் குறைந்து மறைவதற்கான யோகங்கள் உண்டு. உத்தியோகம் ரீதியாக சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்களும் நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு. சனிவக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தை விட்டு சென்று விடலாமா என்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உத்தியோக ரீதியான பணிகளில் நல்லபல மாற்றங்களை சந்திப்பீர்கள். உங்களுக்கு உத்தியோகம் ரீதியான ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்பட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். புதிய உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல வேலைவாய்ப்புகள் மனதிற்கு பிடித்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். தற்காலிக பணியிலிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரத்தை நோக்கி நகரக்கூடிய வகையிலும் வேலையில்லாத சூழ்நிலையை விரட்டியடிக்கக்கூடிய விதத்திலும் நல்லபல மாற்றங்களை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனிபகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 7.5 சனி காலகட்டத்தில் இழந்த பல சொத்துக்களை இந்த சனிவக்ர காலகட்டத்தில் நீங்கள் திரும்ப பெற முடியும். வியாபாரத்துறை தொழில்துறையில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பணமழை பொழியக்கூடிய வகையில் பல புதிய லாபங்கள் நிறைந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான யோகங்களும் பல்வேறு வகைகளான தடைகள் விலகி முன்னேற்றங்களுக்கு வலுவான வித்திடக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் மற்றும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்புகள் கச்சிதமாக அமையும். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரமடைந்து ஜீவனத்தை மிகவும் பலப்படுத்துகிறார்.
மேலும் லாபஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நவீன இயந்திரங்கள் வாங்கக்கூடிய யோகமும் தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. கலைத்துறையில் அதிக அளவிலான வாய்ப்புகள் திரும்ப திரும்ப கிடைக்கும். திரைப்படத்துறை உள்ளிட்ட பல துறைகளில் அசுர வளர்ச்சியை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். அரசியல் சார்ந்த பணிகளில் பல சுபத்துவம் நிறைந்த விஷயங்களில் மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் செல்வாக்கும் வரவேற்பும் நிறைந்து கிடைக்கும். மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு. செவ்வாய்பலமாக இருப்பதால் ராசியின் உச்ச அதிபதியாக இருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் மற்றும் கால்நடை வளர்ப்பு பணிகளில் நல்ல வளர்ச்சிகள் உண்டு. சனிவக்ரம் பெறுவதால் உடல் நல ஆரோக்கிய அபிவிருத்திகள் உண்டு. பரிகாரம்: வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் அல்லது சனிபகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள்.